சென்னையில் இரண்டாவது நாளாக வெளுத்து வாங்கிய மழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பயணிகள், வாகன ஓட்டிகள் அவதி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 17 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. $13 லட்சம் பேர் எழுதிய TNPSC Group 4 தேர்வு எளிதாக இருந்ததென தேர்வர்கள் மகிழ்ச்சி. 3 மாதங்களுக்குள் முடிவுகள் வெளியாகும் என TNPSC அறிவிப்பு. கடந்த ஜூன் மாதம் வரை 10,000 பேருக்கு பணி வழங்கியிருப்பதாக TNPSC தலைவர் பிரபாகர் விளக்கம். இந்த ஆண்டு இன்னும் 10,000 பேரை பணிக்கு தேர்வு செய்வோம் என தகவல். மொத்தமாக இப்போ அறிவிச்சிருக்கிற அறிவிப்புகள் மற்றும் இனிமேல் வரக்கூடிய அறிவிப்புகள், இந்த ஆண்டில் வரக்கூடிய அறிவிப்புகள் சேர்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டோட்டலாக ஒரு 10,000 பீப்புள் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று நான் கருதுகிறேன். பாவடிவ இருக்கை முறையை பின்பற்ற பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அறிவுரை. மாணவர்கள் ஒருவருடன் ஒருவர் கலந்துரையாட முடியும் என நியூஸ் 18க்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. செஞ்சிக்கோட்டைக்கு யுனெஸ்கோ சின்னம் என்ற அங்கீகாரம் கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்திற்கு பெருமிதமான தருணம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. திமுக அரசு மக்களின் செல்வாக்கை இழந்துவிட்டது. கடலூர் பரப்புரை பயணத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் உறுதி. தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதிமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதுக்கு இங்க இருக்கிற பண்ருட்டியில் இருக்கிற நகர மக்களே சாட்சி. சிவகங்கை மாவட்டம் அடப்புரம் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கை ஏற்றது CBI. கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை தொடக்கம். லாக்அப் மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பனையூரில் சந்தித்த தவிக தலைவர் விஜய். கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக சென்னையில் இன்று நடைபெறுகிறது விஜய் தலைமையில் ஆர்ப்பாட்டம். திருப்பூர் அருகே தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யா பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக தந்தை புகார். விசாரணை அதிகாரியை மாற்ற வேண்டும் என்றும் கோவை IG அலுவலகத்தில் மனு. திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை வழக்கில் அரசியல் பின்புலம் இல்லை என சென்னை காவல் ஆணையர் மறுப்பு. உயிரிழந்த நவீன் பொலினேனியை துணை ஆணையர் பாண்டியராஜன் மிரட்டியதாக எந்த புகாரும் இல்லை என்றும் திட்டவட்டம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் நாளை குடமுழுக்கு. விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான அறிக்கை பாரபட்சமாக உள்ளது. விமானிகளை குற்றம் சாட்டும் வகையில் உள்ள அறிக்கையை ஏற்க முடியாது என இந்திய விமானிகள் சங்கம் அறிவிப்பு. விமான விபத்து குறித்து வெளிப்படையான விசாரணை நடைபெற்றுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் விளக்கம். அனைத்து சர்வதேச நடைமுறைகளும் பின்பற்றப்படும் என உறுதி. வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக சென்னையில் பகலில் வெயில் வாட்டிய நிலையில் இரவில் மழை வெளுத்து வாங்கியது. சென்னையில் பகலில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் கார்மேகங்கள் சூழ்ந்து மழை கொட்டி தீர்த்தது.
கிண்டி, வடபழனி, வடசரவாக்கம், நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட மாநகரின் பெரும்பாலான இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் திருவல்லிக்கேணி காவல் நிலையம் அருகே சாலையில் குடம் போல தண்ணீர் தேங்கியதால் பேருந்துகளில் ஏறுவதற்கு பயணிகள் சிரமப்பட்டனர். ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே வாலாஜா சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். சென்னை மதுரவாயில் அருகே 1 மணி நேர மழைக்கு ஆலப்பாக்கம் பிரதான சாலையில் மழைநீர் ஆறாக ஓடிய காட்சிகளே இவை. இதேபோல மதுரவாயில் புறவழி சாலையில் உள்ள சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் தத்தளித்து சென்றனர். மழையால் கோயம்பேடு மதுரவாயில் ஏரி வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போரூர் ரவுண்டானாவில் பாலத்திற்கு கீழே சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது. சிறிய மழைக்கே இந்த இடத்தில் தண்ணீர் தேங்குவதாக பேருந்திற்காக காத்திருந்த பயணிகள் வேதனை தெரிவித்தனர். காஞ்சிபுரம், ஓரிகை, செவிலிமேடு உள்ளிட்ட இடங்களில் லேசான மழை பெய்த நிலையில் மழைக்கு பிறகு தோன்றிய வானவில்லை மக்கள் மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்தனர். சென்னை பூந்தமல்லி, மாங்காடு, குன்றத்தூர், குமணஞ்சாவடி, திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பதினேழு இடங்களில் நேற்று வெயில் சதமடித்த நிலையில் மக்களை வாட்டியது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை மாநகரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரூர், பரமத்தி, நாகை, திருச்சி, வேலூர் ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், ஈரோடு, அதிராமப்பட்டினம், சென்னை நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் ஆகிய இடங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தியதாக குறிப்பிட்டுள்ளது. திருத்தணி, பாளையங்கோட்டை, பரங்கிப்பேட்டை ஆகிய இடங்களிலும், தஞ்சாவூர், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களிலும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் வாட்டியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இன்று தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் வரும் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றும் மிதமான மழை நீடிக்கும் எனவும், சென்னை மற்றும் புறநகரில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியே இருக்கும் எனவும் கூறியுள்ளது.